ஒண்ணுமில்லாத இருக்கிறச்சே எது கிடைத்தாலும் சரிங்கிறான். எல்லாம் கிடைத்த பிற்பாடு ஆமா இது என்ன பெருசு அப்படின்னு சொல்றான். சொல்லட்டும். அப்ப எத்தனை சொத்தா இருந்தாலும் புல்லுக்கு சமமா மதித்தான்ங்கிறது உயர்த்தி தானே. இத்தனை நாள் அப்படித்தானே மதிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தோம்னால், ஓஹோ அவன் அப்படி சொல்லலை, அது அந்த எண்ணத்துல சொல்லியிருந்தான்னா தேவலையே கொண்டாடிட்டு போடுவோமே, அவன் அந்த எண்ணத்துல சொல்லலை. இப்ப இதென்ன பெரியது, நான் சம்பாதிக்க சொத்தா, நான் இந்த எண்ணத்தில் அவன் பேசுகிறானே தவிர நல்ல எண்ணத்தில் என்ன சுவாமி சொத்து, புல்லுக்கு சம பெருமான் திருவடி தான் சொத்து அப்படின்னு அவன் சொல்லவே இல்லை. அப்படி சொன்னா ஏற்றுக்கொள்ளலாம் இல்லையோ. அப்போ ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னவன் கிடைத்த பிற்பாடு சரின்னு ஒத்துக்கிறானா. ஜாதா சஹஸ்ர குணதத் பிரதிலம்பனேபின்னு கூறத்தாழ்வான் பஞ்சஸ்தவத்தில் சாதிக்கிறார். நல்ல வேடிக்கையான அர்த்தம். ஒருத்தருக்கு ஒரு விஷயத்தில் ஆசை இருக்கு, அது கிடைச்சுடுத்து அப்படின்னா விட்டுணும் இல்லையோ. ஆசை இருக்கு, கிடைக்கலேன்னு முயற்சி பண்ணி பார்த்துட்டான்னு விட்டுணும் இல்லையோ. கிட்டாதாகில் வெட்டன மர தமிழில் சொல்லுவோம். ஒன்று கிடைக்காதா விடு, அடுத்த வேலையை பாரு, அதுவே 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 நினச்சிருந்தா. சுவாமி கூறத்தாழ்வான் சாதிக்கிறார், ரெண்டு விதத்தில் ஆசை வச்சிருக்கான். இது கிடைக்கணும்னு ஆசைப்படுறான், கிடைச்சுடுத்துன்னு ஆசை நிறைவேண்டணுமோ இல்லையோ. கிடைக்கலன்னாலும் சரி போனா போகிறது, கிடைக்கலன்னு சொல்லணும் இல்லையோ. ரெண்டுத்துலேயும் முடிய மாட்டேங்குது. கிடைக்கலன்னா கிடைக்கலையேன்னு மேலே 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 அது மேலேயே விடுறானா. கிடைச்சுடுத்துன்னா ஒன்று தானே கிடைச்சது, ரெண்டாவது எப்போ கிடைக்குங்கிறானா. கிடைச்சாலான்னு திருப்தி பட்டு பண்ணோம்னால் ஜாதா சஹஸ்ர குணதத் பிரதிலம்பனேபி. ஒன்று கிடைத்தா ஓஹோ ஆரம்பிக்கச்சவே நம்ம ரெண்டாக ஆசைப்பட்டு போட்டு இருக்கு. இது இவ்வளவு சுலபமாக முதல்ல கிடைச்சிடும் நான் எதிர்பார்க்கல. இப்போ இப்படி கிடைச்சிடும் தெரிஞ்சிருந்தா ரெண்டுக்கு கூட கேட்டிருக்கலாம் போல் இருக்கே. இலவச வெளியீடுகள் இணைப்புகள்லாம் கொடுக்குறா பாருங்க. அவள் கொடுக்க வரைச்சி இந்தாங்க வந்து கொடுத்துட்டே இருப்பா. அநேகமாக இந்த இலவசம் கொடுக்குறதே தப்பு. ஏதோ ஒரு 2 ரூபாயான்னு வைக்கணும், 5 ரூபாயான்னு வைத்தா தான் அதனுடைய மதிப்பு தெரியும். வாங்கிறது வாங்கச்சே கேட்குறா ஒன்று வாங்கி வச்சுப்பா. அன்னைக்கு பார்த்து 4 நாளாக உபன்யாசத்துக்கு வந்திருக்க மாட்டா. ஆனால் வாங்கிட்டு இருக்கிறவா போன வருஷம் வந்தவாளுக்கு சேர்த்து கொடுன்னுவா. இந்த வருஷம் வந்திருந்தவா புஸ்தகம் வாங்கிட்டு போங்கன்னு சொல்லியிருப்போம். தங்களுக்கு வேண்டியது வாங்கிட்டு இருப்பா. அது அவளுக்கு இல்லை இவாளுக்கு இல்லை. யாரெல்லாம் இவர் பார்த்ததே கிடையாதோ அவர் பேரத்தனையும் சொல்லி அவர்களுக்கெல்லாம் வாங்கிட்டு கடைசியில் வீட்டில் போய் வீணாக கிடக்கும். யார்கிட்டையும் கொடுத்துருக்கவும் மாட்டா, உபயோகப்படுத்தவும் மாட்டா. ஆனால் அதை வாங்கிக்கிறாள். என்னால் என்னைக்கு நமக்கு பொருளில் மட்டும் ஒரு வஸ்து இன்னும் 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 இது போராது இன்னும், அப்போ அது கிடச்சிட்டா இன்னும், அது கிடச்சிட்டா அது இன்னும், இப்படித்தான் ஆசைப்படுறானே தவிர முடிவது மட்டும் போவதில்லைன்னு கூறத்தாழ்வான் பஞ்சஸ்தவத்தில் சொல்றார். ஜாதா சஹஸ்ர குணதத் பிரதிலம்பனேபி. கிராமத்திலேருந்து ஒருத்தர் நகரத்துக்கு வந்தார். ஜாகிரதை, எல்லாரும் ஏமாத்திருவா, என்ன பண்டம் வாங்க போனியானா கூட பாதி விலைக்கு கெடு. இதை சொல்லி அமிச்சிட்டார். அவர் வந்துட்டார். வந்து ஏதோ ஒரு கடைக்கு போய் மாம்பழம் வாங்கணும்னு போனார். எவ்வளோ 8 மாம்பழம் எவ்வளோ விலை, இப்போ 100 ரூபா விலைன்னா. அவர் 100 ரூபாலாம் கொடுக்க முடியாது, 50 ரூபாய் தருவியான்னார். அவனுக்கு கோபம், இது என்ன 100ன்னா 90 கேட்பா வாஸ்தவம். அப்போ இவர் 50 கேட்குறாரு. அவன் கோபம், அதெல்லாம் அப்படிலாம் கொடுக்க முடியாது, சரி 70 ரூபா. இவர் திரும்ப 35 கொடுக்குறியான்னார். ஏன்னா அவன் சொல்லி அமைச்சிருக்கானோ இல்லையோ, பாதிக்கு கேளுன்னுட்டு 70 35 அவனுக்கு கோவம் வந்து என்ன பண்ணா, இந்தாரு இலவசமாக வச்சுக்கோ அப்படின்னு ஒரு மாம்பழத்தை கொடுத்தார். 2 கொடுன்னா. என்ன எப்படி நீ ரெட்டேன்னு சொல்லியிருக்கேப்போ, அப்போ ஓர் மாம்பழமாக இருந்தால் 2 நாள். இப்படித்தான் நம்ம ஆசை. இந்த ஆசை முடியாது. இதைத்தான் சொல்லி நம்ம பரீட்சீனா கையில் ஒன்றுமே இல்லாத போது துளி கிடைச்சா போருங்கிறான். மொத்தம் கிடைத்த பிற்பாடு புல்லுக்கு சமம்ங்கிறான். அத்தச்ச ஏகாந்தியாத் குரு லகு தயார்த்தேஷு தனினா அவஸ்தா வஸ்தூனி பிரதயதிச்ச சங்கோச்சயதிச்ச. ஆகவே இவர் இப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா, பொருளில் உயர்த்தியா தாழ்த்தியா மதிப்பா மதிப்பில்லையான்னு இல்லையா. ஒரே பொருள், அந்த பொருளை நாம் பொருளுடையவனா இல்லையாங்கிறத பொறுத்து தான் மதிப்புங்கிறார். வஸ்து அதே தான். ஒரு வஸ்து 100 ரூபா வச்சுங்க, ஒன்றும் அவ்வளோ வேண்டாம். ஒருத்தர் மாதம் 10,000 ரூபா சம்பாதிக்கிறவர், இன்னொருத்தர் மாதம் 50,000 ரூபா சம்பாதிக்கிறவர். 100 ரூபா பொருள் 2 பேருக்கு ஒரே மதிப்பா இல்லையே. ஒருத்தர் 100 ரூபாய் தவற விட்டுட்டாருன்னு வச்சுங்க, 10,000 ரூபா சம்பாதிக்கிறவராக இருந்தால் அவ்வளோதான். அன்றைக்கி ராத்திரி சாப்பிட மாட்டார். தேடி அது எப்படியான அந்த 100 ரூபாய் கண்டுபிடிச்சா தான் உண்டு. இதே 50,000 ரூபா சம்பாதிக்கிறவராக இருந்தால் 5 நிமிஷம் தேடுவார். இல்லைன்னா போட்டேன் சுவாமி ஏதோ 100 ரூபா தானே அப்படின்னு விடுறார். இது 10,000 ரூபா வச்சுங்க. அப்போ 50,000 ரூபா சம்பாதிக்கிறவராக இருந்தால் 10,000 தேடுவார். 10 லட்சம் சம்பாதிக்கிறவராக இருந்தால் அதை தேடவே போகிறது இல்லை இப்போ. ஆக 100 100ஆக இருந்தாலும் யாரிடத்தில் என்ன சொத்து இருக்கிறதோ அது கொண்டு தானே அதன் மதிப்பு.